வடிவுடை மழுவேந்தி மதகரிபுரி போர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலையாற்றூரின் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. கூடலையாற்றூரில் கொடியடை அவளோடும் ஆடல் உகழ்ந்தானை அதிசயம் இது என்று நாடிய தமிழார் நாவலரூரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம்பினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடிக்கு வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீலமாமிடற்று ஆலவாயினார் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே. திருச்சிற்றம்பலம். அடியா பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடன் ஆகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இணைப்பில் இணைந்து படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை இறைவன் நமக்கு வழங்கியுள்ளார். அதை அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி உங்கள் எல்லோரையும் வணங்கி இந்த இணைப்பை அமைத்து கொடுத்த சதீஷ் அவர்களையும் வணங்கி நாம் படிக்கின்ற பாட வகுப்பின் உரையாசிரியரும் படிக்கிற பாட வகுப்பில் இருக்கிற நூலின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பின் நெறியாளருமான முதுபெரும்புலை வரை ஐயா அவர்களின் திருவடிகளை நாம் எல்லோரும் வணங்கி மகிழ்வோம். நண்பர்களே, சைவ பாட வகுப்பில 6 நூல்கள் நமக்கு இந்த பாடத்திலே படிப்பதற்காக இறையருள் நமக்கு திட்டமிட்டுள்ளது. அதிலே மணவாசகங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூலை நாம் சிந்தித்தோம். இந்த வகுப்புல நாம் ஒவ்வொருவரும் வாய்ப்பு இருக்குமானால் வீடியோவை ஆன் பண்ணி 1 மணி நேரம் வழிபாடு செய்வதும் ஒன்று, பழனி தண்டாயுதபாணி கோவில்ல திருமஞ்சனம் பார்ப்பதும் ஒன்று. நான் உங்களுக்கு அதை நினைவூட்டுவேன். தொண்டர்களை பார்ப்பதற்காக அருவான்மம்மை நாயன்மார்கள் கடந்த கடப்ப பார்த்தீங்கன்னா அது பெரிய தவமா இருந்தார். எப்ப அடியார் வருவார், எப்ப அடியார் வருவார், வந்த உடனே ஓடி போய் பேசுவார். திருக்கடவூருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வந்திருக்கிறார். பக்கத்துல திருச்செங்காட்டங்குடியில சிறுத்தொண்ட நாயனார் அங்க தங்கி தன் தொண்டு செய்கிறார். அப்பொழுது ஞானசம்பந்தர் வந்தாருங்கிற கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் வணங்கியதாக சேக்கிழார் காட்டுகிறார். அதே போல திருநாவுக்கர சுவாமிகள் தில்லையிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்லை வழிபாடு என்பது நாவுக்கரசருக்கு மிகப்பெரிய அருள் அனுபவம். அந்த இறைவனுடைய திருக்கூத்தை பார்த்து இந்த திருவடி, இந்த இடுப்பு, இந்த தோள், இந்த முகம், இந்த அழகை இந்த கண்ணால பார்த்து விட்டேன். நம்ம வீட்டுல உணவு சமைப்பாங்க, அதை சுவையா சாப்பிட்டு வேற இடத்துல போனா அந்த நாக்கு பிடிக்கலைன்னா இந்த சாப்பாட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எது பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சுவாமி சொல்றார், இந்த உருவத்தை பார்த்த பிறகு பீடை உடை கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. இந்த பீடை உடை கண்ணுனா இந்த கண் செய்த புண்ணியம். இந்த ஜென்மத்துல நடராஜ பெருமானுடைய இந்த திருவடி முதலா திருமுடி வரை
பார்த்ததால இந்த கண் பீடுடைய கண், பீடையுடைய கண், பீடுடைய கண், பெருமையுடைய கண். அந்த பெருமையுடைய கண்ணை கொண்டு இத்தனை பெருமையை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தரை போய் பார்க்கறது என்ன கணக்கு? என்ன அப்படி அந்த அழக அப்படியே மகிழுகிறார். அது போல ஒரு வாரம் உங்களை பார்ப்பது, அந்த 1 மணி நேரம் என்னை பொறுத்தவரை ஒரு திருமஞ்சன காட்சி தான். எத்தனையோ பணிகள்ல நாம இருக்கிறோம். அதனால கருத்துகள், மன அழுத்தங்கள் வரும். அதனால காலையில குறைஞ்சபட்சம் 7:30 மணி, அதாவது இந்தியன் டைம்ல, உங்க டைம்ல 1/2 மணி நேரம் முன்னாடி நாம் விபூதி பூசிக்கொண்டு, நம்ம வீரமணி ரமணி ஐயா பாருங்க, ஆரியாசாமி நெற்றி மாதிரி விபூதி பூசி மங்களகரமா இருக்கிறார் பாருங்க. அப்படி அந்த திருநீரை பூசிக்கொண்டு அப்படி வந்து உட்கார்ந்தா போதும், என்ன உயிருக்கு தேவையோ அது இந்த வகுப்பில கிடைத்து. அதனால ஏனைய அன்பர்களும் இன்றைக்கு முடியாட்டி கூட அடுத்தடுத்த வகுப்புகள் எல்லாவது அப்படி ஒரு முயற்சி செய்வோம், முன் வரிசையில, இல்லையா? அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்பதை நான் நினைவூட்டினேன். இது திருநீற்று கோலம்னா அது ரமணி ஐயா கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு, ஆனாலும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் நீங்க வரலைன்னா உடனே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது. நானும் லக்ஷ்மணன் ஐயெல்லாம் வருத்தப்படுறேன், இங்கே ரமணியை காணமே அப்படின்னு நினைச்சிட்டு. சரி, எனவே அந்த அருமையான ஒரு இணைப்பு, இது கடற்கரைக்கு போனாலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்காது. தல யாத்திரையை போல இது, நீங்க இருந்த இடத்துல இருந்து சுவாமி டோர் டெலிவரி பண்றார். இதெல்லாம் சுவாமியினுடைய படைப்பில கிடைத்த ஒரு அற்புதத்தை நம் இறையருளால் இப்படி இணைத்து கொண்டோம் என்று உங்களுக்கு நான் மீண்டும் நினைவூட்டி, நீங்கள் எவ்வளவு மகிழ்கிறீர்களோ அதை விட கூடுதலாக மகிழ்ச்சியை நான் அடைவேன் என்பதை உங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நினைவூட்டி, நாம் இந்த வாழ்க்கையில ஒரு அருமையான நூலை பாடம் கேட்டு இருக்கிறோம். அது மனவாசகங்களந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம். ஆக உலகத்தில என்றும் உள்ளதும் மாறாததுமாக இருப்பதற்கு உண்மை என்று பெயர். என்றும் உள்ளது, மாறாமல் இருப்பது, அதுக்குதான் உண்மை என்று பெயர். மாறவும் கூடாது, அதே சமயத்துல உள்ள பொருளாகவும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அழியக்கூடாது. அந்த பொருள் 3. அவையாவன இறை, உயிர், தலை. அதை பதி, பசு, பாசம் என்று நம்முடைய ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஞானம் என்பது இன்னாருக்குத்தான் வரணும்னு இல்லை. தமிழ் படித்தவர்கள், திருமுறை படித்தவர்கள், வேதம் படித்தவர்கள், இறைவனை பற்றி உணர்ந்தவர்கள் எல்லாருக்கும் வரும். அது உயர்தனைக்கு மட்டும்தான் வரும்னு கருத வேண்டாம். அகிரணை பிறப்புகளிலேயும் வரும். என பிறப்பு ஞானம் பெறுவதற்கு உயிர் தான் காரணம், உடம்பு அதுக்கு அடிப்படையா இருப்பது. அதுல 3 பொருள்களை பற்றி அருமையா சொன்னார்கள். அதுல சுருக்கமாக வேணும், சுருக்கமாக வேணும். இப்ப இந்த ஹைக்கூ கவிதைகள்னு கேக்குறாங்க. ஹைக்கூ கவிதை சின்னதா இருக்கணுமா? தமிழ்ல பெருசும் இருக்கிறது, சிறுசும் இருக்கிறது. 95 வரிகளை உடைய சிவபுராணமும் உண்டு. ஓரொரு வாயினை முதலாக கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை என்று பாடக்கூடிய பாடலும் உண்டு. நான் இறைவணக்கத்திலே பாடிய திருவிக்குறளும் உண்டு. எல்லா சந்த விகற்பங்களையும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மூலமாக சுவாமி நமக்கு அருளி இருக்கிறார். எனவே உங்கள் இந்த உணவு விடுதிக்கு, ஹோட்டலுக்கு போனா எப்படி வித்தியாசமா அவங்க எதுக்கு சாப்பிடுறோமோ அது போல விருத்தம் வேணுமா நீங்க பாடிக்கலாம், தாண்டகம் வேணுமா பாடிக்கலாம், குறுந்தொகை வேணுமா பாடிக்கலாம், மாலை மாற்று வேணுமா பாடிக்கலாம். இப்படி ஒரு ஹோட்டல் உலகத்திலேயே கிடையாது. அவையெல்லாம் உடம்புக்கு மகிழ்ச்சி தருகிற உணவு. திருமுறைகள் எல்லாம் உயிருக்கு பேரின்பத்தை தரக்கூடிய மருந்து, ஊட்ட சக்தி. எண்ணி பார்த்தால் அந்த ஒவ்வொரு சொல்லிலேயும் அவ்வளவு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நுகர்ந்த பெரியவர்கள் சுவாமியோடத்துல ஒரு விண்ணப்பம் கேட்டாங்க. வாங்க அண்டம் முழுதுடையா கேட்டாங்க. என்ன சுவாமின்னு கேட்டாங்க.
சுவாமி, இந்த பேரானந்தம் என்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும். பேரானந்தம் பெயராமை வைக்க வேண்டும் பெருமானே. நான் உங்களிடத்துல என்ன சுவாமி கேட்க போறேன்? உங்களை தொழுததால், உங்களை சிந்தித்ததால், உங்களுடைய பற்றி சொல்லக்கூடிய ஞான நூல்களை கேட்டதால் எனக்கு மாறாத மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி. அது என்னை விட்டு போகக்கூடாது. இதை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் ஒரு பிளேஸ் பார்த்தது போல 53 பாடல்களுடைய உண்மை விளக்க நூலை அறிவால் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட செய்தியாவன இறை உயிர் தலை. இதில் உயிரை பற்றி சொல்ல வந்த ஆசிரியர் முதலாவதாக 6 தத்துவங்களை பற்றி சொல்கிறார். 6 தத்துவங்களிலே அந்த ஆன்ம தத்துவம் 24 விரித்து காட்டினார். நான் படிச்ச நூல்ல ஆன்ம தத்துவம் 24, அதுல பூதங்கள், அதனுடைய வடிவம், அதனுடைய நிறம், அதற்கு எழுத்து, அதனுடைய அதிதெய்வம், தொழில் ரொம்ப விரிவா காட்டிட்டார். அதன் 24க்கு அப்புறம் வித்தியா தத்துவங்கள் 7, அதை கொஞ்சமா காட்டினார். காலம் உங்களுக்கு என்ன செய்யும், கலை என்ன செய்யும், நியதி என்ன செய்யும். நியதி தத்துவம் உலகத்துல யாராலும் மாற்ற முடியாது. யாருக்கு என்ன திட்டம் உண்டோ அந்த திட்டத்தை அப்படி மாத்துகிற ஆற்றல் அது நீதான் தவம் பண்ணணும். நீ தவம் பண்ணினால் அது உனக்கு மாறும். வேற ஏதால் இந்த உண்மை மட்டும் மக்களுக்கு போயிருந்தால் நீதித்துறை என்கிற துறையே வேண்டியது. அதனால நீதித்துறை என்பது பிறர் அறிவுறுத்துவது, தானே உணர்வதற்கு பெயர் சைவ நீதி என்று பெயர். அந்த சைவ நீதிதான் உயிருக்கு மேன்மையை தருவது என்பதால் ஒரு ஆசிரியர் சைவ எல்லப்ப நாவலர் பாடினார், இது சாதாரண நீதி கிடையாது, சைவ நீதி. அந்த சைவ நீதியை கடைபிடிப்பவன் மேன்மையை பெறுவான். எனவே மேன்மைகள் சைவ நீதி என்று போற்றினார். அது மேன்மைகள் சைவ நீதி, அதுதான் உலகத்துல பரவ வேண்டுமே தவிர உலக நீதியை தாண்டியது என்று எல்லாம் இந்த ஜென்மத்தில படிக்கிற, இந்த பிறவினா கொஞ்சம் நெஞ்சில போகாது. ஜென்மத்துல படிக்கிற ஒரு தவத்தை நாம் இந்த பெருமையும், இந்த இருமாப்பும், இந்த மகிழ்ச்சியும் இந்த இணைப்பால் நமக்கு கிடைக்க பெற்றது. எனவே அந்த வித்தியாதத்துவத்துல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் காட்டினார். பிறகு சிவதத்துவம் அதை காட்டினார். காட்டுகிற பொழுதே நல் சிவம், நல் சக்தி என்ற தொடரால காட்டினார். பிறகு இவற்றின் வேறாக நான், இப்போ நாம படிச்சோமே ஆன்மதத்துவம், வித்தியாதத்துவம், சிவதத்துவம் 24, 7, 5, இதுல இருந்து நம்மளை பிரிக்க முடியாதுங்க. நாம இதுல கட்டுப்பட்டு கிடக்கிறோம். அதனால கேள்வியிலேயே சொன்ன எவற்றின் இந்த 36 தத்துவங்களுக்குள்ள நான் காணாமல் போய்விட்டேன். தேர்க்கூட்டத்துல காணாம போன மாதிரி நான் காணாமல் போய்விட்டேன். இவற்றின் வேறாக நான் ஏது சுவாமி, இதோட நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா இந்த 36 தத்துவங்கள் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிகின்றன. இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என்னை என்னால் காண முடியவில்லை, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க என்று கேட்ட பொழுதுதான், இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் அறிவில்லாததுப்பா. அறிவுடைய பொருளாகிய, பேரறிவுடைய பொருளாகிய நல் சித்து, அங்கே நல் சொல் போட்டார், நான் நினைவூட்டினேன். நல் சித்து என்றால் பிறர் ஒருவர் தூண்டப்படாமல் அது பிரகாசமாக இருப்பது. அதுதான். அது உலக பொருள்களை போய் தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அது பரப்பொருள், பரம்பொருள். இந்த உலக பொருள்கள் அந்த பரம்பொருளை அடையாது. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற நீதான் இந்த உலக பொருள்களையும் அனுபவிப்பாய். உலக பொருள்களின் மூலமாக பேரின்பத்தை அடையக்கூடிய என்னையும் வந்து சேருவாய். எனவே அது சித்து, இது அசித்து. நீ அசித்தும் இல்ல, சித்தும் இல்ல, சதசத்து என்று உயிரை காட்டினார். அப்புறம் உயிரை பிறகு
அப்ப இந்த ஆன்மதத்துவம் 24 காட்டினாரா? கவனமா கவனிச்சீங்கன்னா, நான் தப்பு சொல்றேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியறத கூட ரெண்டாவது விஷயம். நான் தவறு சொல்லி இருந்தா என்ன திருத்தறக்கு நீங்க கவனமா இருக்கணுமா இல்லையா? அதுக்காக நீங்க கவனமா இருங்க. ஐயா நீங்க இதுல சொன்னதுல குறையா இருக்குதுன்னு திருப்பி நீங்க வாட்ஸ்அப்ல கூட போடலாம், தவறு இல்லை. சரி, அப்படி அந்த 24 தத்துவங்களோடும் வித்யா தத்துவங்களோடும் சிவ தத்துவங்களோடும் நான் கலந்திருக்கிற என்னை சொன்னீர்கள், நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொன்னீங்க. சாமி நீங்க நாங்க இந்தாப்பா நான் சொன்ன பாரு உலகப் பொருள், இந்த உலகப் பொருளை அனுபவிக்கிற நீ, இந்த ரெண்டோடும் நான் பிரிப்பின்றி கலந்திருக்கிறேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை என்னாலே பிரிக்கவே முடியாது. அடிச்சார் பாருங்க சுவாமி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவர் யார் நினைக்கிறீங்க? கண்ணிமைக்கிற நேரம் கூட நம்மை விட்டு நீங்காதவன். அவன் உயிரை விட்டு பிரியாதவன், உலகப் பொருள்களை விட்டு பிரியாதவன். அதனாலேயே அவருக்கு என்ன பேர் தெரியுமா? பிரான் என்று பெயர். பிரான் என்ன பொருள்? பிரியாதவன் இல்லையா? அதனால் உள்ளம் கவர்கள்வன் என்றெல்லாம் போற்றினார்கள். அப்படி நான் உலகப் பொருள்களோடும் உன்னோடும் கலந்திருக்கிறேன். உலகப் பொருள்களும் உன்னோடும் கலந்திருந்தாலும் கூட உலகப் பொருள் வேறு, நீ உயிராகிய நீ வேறு, நான் வேறு. பொருள்தன்மையால் வேறாக இருக்கிறேன், கலப்புத்தன்மையால் ஒன்றாக இருக்கிறேன். இந்த உலகப் பொருள்களையும் உயிராகிய உன்னையும் ஆன்மாவையும் நான் செயல்பட வைக்க வேண்டும். எனவே நான் உங்களுக்கு உடனாக இருக்கிறேன். வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. குழந்தை சொல்லும், இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட போலாம். நம்ம சொல்லுவோம் வேண்டாம்ப்பா வீட்டுலதான் சமையல். உடனே அம்மா சொல்லுவாங்க, பையன் சொல்றான்ல போறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களும் அதுல உடந்தையாக்குறாங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு விருப்பம்னு அர்த்தம். அது மாதிரி சாமி எல்லாத்துக்கும் உடன் இருக்கிறார். அதை காட்டினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. எவ்வளவு பெரிய மகான்! நமக்கு ஆமா போடுற ஒரே ஆள் சுவாமி ஒருத்தர் தாங்க. சில நேரம் ஆமா போட்டு அப்புறம் சில நேரம் எதுக்கு திரும்பிடுவான். வளர்த்த கடை மார்புல பாஞ்சதுன்னு திரும்பி பார்க்கணும். ஆனா சாமி எப்பொழுதும் நமக்கு துணைதான். அதனால் இந்த உண்மை தெரிஞ்சது சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார், ஐயா எனக்கு துணை நீ அல்லது யார்? உன்னை தவிர எனக்கு யார்ப்பா துணை அப்படின்னு சாமி கூட சொல்லல, அவர் தெரிந்து கொண்டார். இறைவன் உயிர்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பார். அப்படி இருக்கிற அவர் உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றார். அதுதான் நடராஜருடைய வடிவம். அந்த வடிவத்திலே ஐந்தொழிலே ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று பிரித்து காட்டினார், தனித்தனியா காட்டினார். அதுல ஊன நடனத்திலே 3 இருக்கிறது. பிறகு ஞான நடனம். ஊன நடனம் உடம்பு உலகத்துல செய்வது, ஞான நடனம் உயிரில் ஆபரேஷன் பண்ணுவது. இதுக்கு டாக்டரே கிடையாதுங்க. உமாபதி சிவாச்சாரியா தான் உயிரில அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மூளையை ஆபரேட் பண்ணவே முடியாது. அப்படி தெரிஞ்சா நான் போய் சென்னியப்பனார் மூளையே என் உயிரை கொடுத்தாவது வாங்கி என் தலையில வைத்துக் கொள்வேன். ஆமா, உங்களுக்கும் கூட அந்த எண்ணம் வரும். ஆமா, சதீஷ் சொல்லுகிறார், அதை ஆபரேட் பண்ண வேண்டாம் சுவாமி, காலை தலையில வைத்து வணங்குங்கள், அது உங்கள் தலையில இறங்கிவிடும் என்று நாங்கள் இருவரும் எங்கே வாங்குவது? திருவடியை சென்னி மேல் கொள்ள வேண்டும். அப்ப சென்னியப்பனார் கால தலையில வைக்கலாம்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது நூல் ரெஃபர் உண்டான்னு கேட்கலாம். சேக்கிழார் பெருமான் தான் ஒரு நாயன்மாரை பாடிய உடனே அவர் திருவடியை என் சரமேல் வைத்து அடுத்த நாயன்மாரை நான் சொல்ல போகிறேன், என்னறிவால் அல்ல, அவர் திருவடியை தலைமையில வைத்து. உடனே கேள்வி கேட்ட, முதல் நாயன்மாரை எப்படி சாமி சொன்னார்? அப்ப திருவடியே இல்லையே, அப்ப எப்படி சொன்னாருன்னா அவருதான் சொல்றார், அது ஒண்ணு இல்லப்பா, இறைவன் சுந்தரர் வழியா திருத்தொண்ட தொகை சொன்னார், அந்த திருத்தொண்ட தொகையை முடிமேல் கொண்டு நான் தொடங்குகிறேன். என்ன மரபுங்க நம்ம மரபு. நாகரீகம்னா என்ன?
டேபிள்ல ஒரு தட்டுல டம்ளரை வச்சு அப்படியே கொண்டு போய் கொடுக்கறதா நாகரிகம். அது ஒரு வகை. இப்படி நம்முடைய மரபுல இருக்கிற அந்த பெரியவர்களினுடைய அந்த அடிமை பண்பை எண்ணினால் இது தெரியாமல் வாழ்ந்து விட்டோம் என்ற ஏக்கமும் உணர்வும் நெஞ்சை கிழித்து விடும். அதை நான் அனுபவித்துத்தான் சொல்லுகிறேன். ஆக அந்த ஞான நடனம் என்பது உயிரில பண்றார். உயிர்ல என்ன சுவாமி? கட்டி, கேன்சர், மாயை. அதுக்கு மேல இருப்பது கண்மம். அதை எல்லாம் தாண்டி ஆணவம். இதை கட் பண்ணணும்னா அவர் வந்தாதான் முடியும். இந்த மூளையின் நெருப்பு வச்சு எரிக்கணும்னா இப்ப சொல்றீங்கல்ல, இந்த நெகிழி பாலித்தீன் பை நெருப்புக்கு எரியாதுன்னு கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? தெரியாது. அது மாதிரி ஆணவம், மாயை, கண்மம், இந்த பௌதீக நெருப்பு எரிக்க முடியாது. சுவாமி கையில இருக்கிற அந்த நெருப்பு தான் இந்த மூன்றையும் எரிக்கும். இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். கையில பெயிண்ட் ஒட்டிடுச்சுன்னா சோப் போட்டு கழுவுனா போகாது, அது தின்னர் போட்டீங்கன்னா தான் போகும். சோப்பு அழுக்க போக்குறது தானே, கைக்கு போடலாம் இல்லையா? அது தின்னர் பண்ண. அது மாதிரி ஆணவம், கண்மம், மாயை அடிப்பது அந்த நெருப்பை வச்சிருக்கிறார் என்று அந்த ஞான நடனத்தையும். அதன் பிறகு அந்த ஆனந்தத்தை நீங்க வாங்க முடியாது ராஜா. இந்த அம்மா இருக்கிறா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா, இந்த அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறார். அந்த கருத்து நயம் இருக்கிறதே எவ்வளவு பெருசு, எண்ணி பாருங்கள். அப்படி நடனத்தை காட்டினார். பிறகு சாமி நீங்க அஞ்செழுத்து வடிவமா ஆடுறன்னு சொன்னீங்க, அத கொஞ்சம் இந்த பாவிக்கு விவரமா சொல்லுங்க, உள்ளபடி கூறுங்கள். நடனத்தை நற்றவத்தோர் நான் காண அருள் செய்யுங்கள் என்று பணிவா கேட்டார். பாட கேட்க கேட்க மாணவனுக்கு ஆசிரியருடைய பணிவு பதிஞ்சிருச்சு. ஏன்னா உயிர் சார்ந்ததன் வண்ணமாகும் தானே, அப்படி பணி வந்தது. அஞ்செழுத்தை காட்டினார். அஞ்செழுத்தின் பெருமை, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து. 44வது பாடல் எப்படி நினைவு இருக்குன்னு கேக்குறீங்களா? உங்களாலதான், உங்களுக்கு சொல்றதாலதான் எனக்கு நெஞ்சில நினைவு இருக்கிறது. அதனால எனக்கு பாடம் சொல்றவங்க நீங்க தானே. 44வது பாடல்ல அது அழகா காட்டினார். அஞ்செழுத்து எப்ப சந்தேகம் வந்தாலும் நீங்க அதை பார்த்துக்கலாம். அத உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு இலக்கண நூல் போல அது அஞ்செழுத்து காட்டினார். சாமி இந்த மூணும் முத்தியில எப்படி இருக்கும்னாரு. இது கடைசி நிலை. எப்பொழுதும் நீதாப்பா ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்பொழுது நமக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சுன்னா சந்தோஷம் கிடைச்சிடும். வாங்க நீங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு பிளேஸ் கொடுத்துட்ட போது ஒரே மகிழ்ச்சி. உட்கார்ந்துக்கு அப்புறம் தான் நீங்கன்னு கேட்போம். போறதுக்கு முன்னால யாராவது கேட்போமா? சாப்பிடுற இடத்துல எனக்கு இல்ல, உங்களுக்கு ஒரு சமயம் இருக்கலாம். நீங்க எல்லாரும் பெரியவர்களான காரணம் தான். அப்பொழுது நீங்க என்ன, நான் உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருப்பேன் இல்லையா? சாமி இந்த கெடுதல் பண்ணிட்டு ஒருத்தன் இருந்தானே குமரலிங்கம், அவன் எங்க சாமி? அவன் அடங்கி இருக்கிறான்பா, அடங்கி இருக்கிறான். அவனு கூட கெட்டவனா பார்க்கல சைவம். அவனுடைய உதவியால் இந்த இன்பம் கிடைத்தது. இதைத்தான் சைவ மக்கள் எண்ண வேண்டும். அவனுடைய உதவி. ஆனா நியாயமா அவனை ஒழிச்சு கட்டின பிறகுதான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி இருக்கலாம். அவனை ஒழிச்சு கட்டின பிறகுதான் பேரின்பம் கிடைச்சது சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் ஹெல்ப் பண்ணாம்பா. என்ன ஹெல்ப் தெரியுமா? அடக்கமா இருக்கிறான். அவன் அடக்கம் விட்டா போச்சு. இந்த கடைசி அறிவு நெஞ்ச தின்றுங்க. அவன் அடங்கி இருக்கிறான். எப்படி அந்த பார்வை பாருங்க, நம்ம பார்வையில தான் அது இருக்கு. அவன் அடங்கி இருக்கிறான். அவன் அடங்கி இருப்பதால் இத்தை விளைத்தல் மலம். விளைவித்தல் மலம் இல்ல, இத்தை விளைத்தல். அவன் ஒரு சின்ன உதவி பண்றான். என்ன உதவி? படுத்துட்டு இருக்கான். அப்படி வச்சுக்கங்க. என் மனதுல தோன்றியதை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அப்ப சுவாமி சொன்னார், சுவாமி இதுக்கு நான் என்ன, இந்த பேரானந்தத்தை காமிச்சீங்க, இப்ப நான் என்ன கடைபிடிக்கணும்? தப்பான்னு இப்படியே போனேன்னா 6 மாசத்துல போயிருவேன். சுகர் இன்சுலின் அளவு வளர்ந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஐயோ சாமி, நான் இப்ப என்னத்தை
தினமும் 1.5 மணி நேரம் வாக்கிங் போ. அப்புறம் சர்க்கரையை லெஸ் பண்ணு, உரிய நேரத்துக்கு தூங்கு. சொன்னாரா இல்லையா? சர்க்கரை குறை இருக்கு. பாவம் உங்களுக்கு தெரியாதானே, உங்களுக்கு ஒருத்தருக்கும் சர்க்கரை இருக்கு. நான் கேள்விப்பட்டுக்கிறேன் எங்க நாட்டுல அப்படின்னாரு. அது மாதிரி என்ன சுவாமி பண்றது, தெரியாதனமா இதுல போய் சிக்கிட்டு நான் இப்ப நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் கஷ்டம் இல்லப்பா. குருநாதரை வணங்கு. ஐயா மன்னிக்கணுங்க ஐயா, ஐயா மன்னிக்கணும். குரல் டிஸ்டர்ப் ஆகுதுங்க ஐயா, பிரேக் ஆகுதுங்க ஐயா, மன்னிக்கணும் ஐயா. எல்லாருக்கும் வருதா? கேக்குதா கண்ணு? ஐயா எங்களுக்கெல்லாம் தெளிவாவே கேக்குதுங்க ஐயா. நல்லா கேக்குது சொல்லி காதுல மாட்டுங்க ஐயான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை மாட்டினேன். அப்புறம் 5G போன் வாங்க, அதை இப்ப நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய முயற்சி சொல்றேன். ஒரு தொண்டம் தான் இதெல்லாம் கருணை பண்ணி ஐயா நீங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கல சதீஷ். அவங்கெல்லாம் இதை வாங்கி இதையும் கொடுத்து எல்லாரும் கேட்கறதுக்கு நீங்க நல்லா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த தொண்டரை ஒரு சமயம் நான் சொல்லாம விட்டுட்டேன். அதுக்காக கடவுள் உங்களுக்கு இப்படி கேட்க வச்சு சொன்னாரான்னு தெரியல. இடையூறுக்கு மன்னிக்கணும். இல்ல நீங்க ஏன் சொன்னீங்கன்னா நன்றி கடனை மறந்து விட்டு அதனால உங்க மூலியமா சொல்ல வச்சிருக்கிறத நிதர்சனமான பதிவு கூட சொன்னாரு. யாரோ அங்க இருக்கிறவங்க ஒரு தொண்டர் ஐயா நம்ம ஐயாவுக்கு அந்த போனை வாங்கி கொடுத்துருவோம்னு சொன்னாங்களா. இங்க எங்க ஊர்ல தொண்டர்கள் உடனடியா இந்த 4G போன் தூக்குங்க, 5G போன் வைப்பாங்க. அதனால இன்னும் என்ன ஏதாவது இருந்து நீங்க அறிவுறுத்தினால அதை நான் தயாராவேன்னு சொல்லி சரி நான் எங்க விட்டேன். சாமி இந்த நோயை போக்குறதுக்கு வழி, பேரின்பத்தை பெறுவதற்கு என்ன வழி தெரியுமா? 1 குருநாதரை வணங்கு, 2 சிவலிங்கத்தை வணங்கு, 3வது அடியாரை வணங்கு. அதைத்தான் அந்த திருத்திக் கொண்டே இருக்கிற 1 மணி நேரம் இந்த சங்கம வழிபாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. பணமில்லாத வழிபாடு. இப்ப உங்களை நான் பார்ப்பதால எனக்கு புண்ணியம். என்ன வழிபாடு? சங்கம வழிபாடு. இப்ப நாம கூடிக்கொண்டு இருக்கிறது சங்கமம், சேர்ந்திருப்பது சங்கம வழிபாடு. ஒருத்தர் மியூட் பண்ணல பாருங்க. சாந்தியமாதான் ஆமா கொஞ்சம் இருக்கலாம். சீக்கிரம் ஒரு சாந்தி கொடுங்க, நீங்க அமைதி கொடுங்க. சரி நன்றி தாயே, மிக்க மகிழ்ச்சி. சரி அப்ப சங்கமம் இப்ப நாம படிக்கிறதுல படிக்கும் போதே வேலை கிடைக்கும்பாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது மாதிரி பாடம் படிக்கிற பொழுதே சங்கம வழிபாட்டில் பயன் கொடுத்து விட்டார் சார். அப்படி மனசுக்குள்ள அப்படி நினைச்சு அந்த பார்வை அதுல பார்க்கணும். அது மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்துல யானை உருவம் இருக்கு. யானையா பாக்குறவனுக்கு யானை தெரியும், மரமா பாக்குறதுக்கு மரம் தெரியும் இல்லையா? சிவலிங்கம் கல்லா பாக்குறவனுக்கு கல்லா தெரியும். அந்த சிவலிங்க காலத்தியப்பரா பார்த்தார் கண்ணப்பருக்கு சுவாமி தெரிந்தார். அதனால் நீங்கள் உங்களை பார்ப்பது என்ன வழிபாடு என்று நினைவூட்டினேன்? சங்கம வழிபாடு. இனி சிவலிங்கம். உங்களை யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்தாலே பெரிய சிவபூஜைக்காரங்கிறது பார்த்தாலே தெரியுது. அப்படி யாராவது என்ன மாதிரி ஒருத்தர் அரைமுறையா பூஜை பண்ற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன சிவலிங்கம் சதீஷ் கூட சொல்லியோ அல்லது உங்கள யாராவது சதீஷை விட கெட்டிக்காரங்க இதுல இங்க இருக்கிறாங்க. அவரே சொன்னார், ஐயா நீங்க என்ன கருத வேண்டாம், லட்சுமணனை வணங்குறத தவிர எனக்கு வழி தெரியல ஐயா என்று கண்ணீர் விட்டு சொன்னார். நான் அவர் கேட்டவர் நினைச்சா எனக்கு அழுகை வருது. தம்பி தவறா எப்பொழுதும் சொல்ல மாட்டான். அப்படி ஏதாவது சொல்லி இருந்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுபவன். அப்படி ஒரு சிவலிங்கம் வாங்கி தினமும் பல்லு விளக்கி குளிச்சு ஒரு துணியை பூதி, உங்களுக்கு விருப்பம் வந்தா ரமணி மாதிரி பூசுங்க, இல்லைன்னா கொஞ்சமா பூசுங்க, ஒன்றும் தாழ்வில்லை. நிறைய பூசுற எங்க ஆசிரியர் சென்னியப்பனாரையும் வணங்கி இருக்கிறோம். அளவா பூசுற எங்க ஆசிரியர் வையாபுரியாரையும் வணங்கி இருக்கிறோம். நாங்கள்
அந்த தவம்தான் உங்களுக்கு பாடம் சொல்லுகிறேன் என்று சொல்வது பிழை. உங்களை நான் வாரந்தோறும் வணங்க என்னை செய்திருக்கிறேன். அப்படி பூசிட்டு ஒரு தண்ணி ஊத்துங்க, ஒரு பூ வைங்க, அப்புறம் வாய்ப்பு இருந்த ஒரு பால் ஊத்துங்க, அப்புறம் தண்ணி ஊத்துங்க, அப்புறம் ஒரு ஆடையோ அல்லது சும்மா பூ வச்சாலும் போதும். சேலி நேரணைய கண்ணா திறம் விட்டு சிவனுக்கு அன்பாய் பாலும் நெய்யில் கொண்டு பல பல ஆட்டி அப்படின்னு சொல்லி தேவாரம் சொல்லுகிறோம். உலக பொருள்களை நாம் விரும்புகிறோம், ரொம்ப லவ் பண்றோம். அந்த லவ்வ சாமி மேல வைக்கணும்னு சாமிய கேளுங்க. இன்னையில இருந்து உண்மை விளக்கம் படித்ததுல இருந்து நாம லவ் பண்ற பர்சன்ஸ் 3 பேர். ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று அடியார்கள். அதிலே அடியார்களாகிய உங்களை மீண்டும் வணங்குகிறேன். இது உண்மை விளக்க நூல் கொடுத்த அறிவு என்பதை உங்களுக்கே அர்ப்பணம் செய்து அந்த நூலை படிக்கிற சிவபுண்ணியத்தை கடவுள் நமக்கு கருணையோடு வழங்கி இருக்கிறான் என்கிற நன்றி உணர்வையும் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். இந்த பழைய நூல்களை ஒருவாறு பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் கருதினேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை எளிமையா சொன்னாங்க. ஒரே தொடர் ஞாபகம் வச்சுக்கணும்ல, டிப்ஸ் மாதிரி. சாமி ஆணவம் என்ன? அறியாமை. அவ்வளவுதான். அது அப்புறம் விரிவா அப்புறம் பார்த்துக்கலாம். தலைப்புச் செய்தியில மிகச்சுருங்க தலைப்புச் செய்தி. சாமி வினைனா என்ன? அது ஒண்ணு இல்ல ராஜா, உனக்கு சுகம் இருக்குதா? ஆமா சாமி, அதுதான்ப்பா நல்வினை. உனக்கு துக்கம் வருதா? ஆமா சாமி, அதான்ப்பா தீவினை. நல்வினையை பாவம் என்றும் தீவினையை நல்வினையை புண்ணியம் என்றும் தீவினையை பாவம் என்றும் சொல்லுவார்கள். நல்வினை தீவினை. இந்த அறம்பாவை என்னும் அருங்கயிற்றால் தான் பிறந்திருக்கிறாய். நீயான சுகதுக்கம். எப்படி சாமி சொல்றாரு பாருங்க. இந்த கன்னத்தை பிடிச்சிட்டு குழந்தைகளை ஒரு கொஞ்சம் மாதிரி நீயான சுகதுக்கம். இதுதான் எது? வினை. ஆணவ சுவாமி அறியாமை. அப்ப நீங்க ஒன்றாய் உடனாய் வேறாய். நானு நீதாண்டா ராஜா இத்தனைய அனுபவிக்கிறதுக்கு தகுதியுடையவன். நான் தான் குளிர் விளக்குறேன்னா, ஆமாடா ராஜா. குளிர் விளக்குறேன்னா மனசுக்கு வந்து போகும்ல, அது பரவாயில்ல. இன்னைக்கு வரைக்கும் விழுந்த பரவாயில்ல. உன்னை யார் தப்பு சொல்றா? இந்த நிமிஷத்துல நீ வாடா கண்ணுன்னு அன்போட அரவணைக்கிறவர் தான் குருநாத். இத்தனை யார் கொடுத்தார்? இறைவன். அப்புறம் சாமி சொல்லுகிறார், இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ. எண்ணி பாருங்க. உண்மை பொருளை இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்புக்கு அப்புறமா முதலா படித்தால் முதலாக தெரிகிறோம், முன்னமே தெரிந்தால் அழுத்தி அறிகிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவு. ஆக உண்மை விளக்க நூல் 53 பாடல். இதை பார்த்த உடனே சுவாமி நான் வாழ்ந்தேன். இதுவரைக்கும் வாழ்க்கை என்ன? அது பயனற்ற வாழ்க்கை. ஆமா. பவக்கடலில் வீழாமல் தடுத்து ஆட்கொண்ட வெண்ணை நல்லூர் பெருமானே தங்களால் வாழ்ந்தேன் என்று வனவாசம் கடந்தார். குருநாதரை போற்றுகிறார். நானும் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் உங்களால் வாழ்ந்தேன் என்று அந்த நூலை நிறைவு செய்வோம். சென்ற வகுப்புல அதை பாராயணமும் செய்து விட்டோம் முழுமையா, இல்லையா? வாய்ப்பமைந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த நூலை நாம் பாராயணம் செய்வது என்று எண்ணுங்கள். நான் எண்ணினேன், அதை செய்ய ஆண்டவன் எனக்கு அனுமதி வழங்கியுள்ளார். ஆண்டுதோறும் 12 திருமுறையையும் 14 சாஸ்திரங்களையும் நேரம் கிடைக்கிற பொழுது முழுமையாக பாராயணம் தொண்டர்களோடு சேர்ந்து பாடுகிற ஒரு அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்களும் அதை எண்ணி வையுங்கள் என்று உங்களுக்கு கூறி, இனி அடுத்த நூல் போற்றி பகரொடை என்ற அருமையான நூல். நண்பர்களே, நாம் படித்துக் கொண்டிருக்கிற சைவ பாட வகுப்புல இதுக்கு மெய்கண்ட சாஸ்திரங்கள்னு பொருள். உண்மையை கண்ட தத்துவ நூல்கள். இது 14 என்று ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாலேயே ஞானாமிர்தம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில என்ன காரணத்தால சேர்க்கவில்லை,
அதுக்கு இப்ப நம்ம அந்த ஆராய்ச்சியை பிறகு வைத்துக் கொள்வோம். அது ஆனா முன்னே இருக்கிறது என்று மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுவேன். இனி அடுத்ததா நமக்கு இருக்கிற அந்த சாஸ்திர நூல்கள்ல திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திரு களிற்றுப்படியார், திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திருவுந்தியார், இந்த 2 நூல். மணவாசன் கடந்த அருளி செய்த உண்மை விளக்கம், மெய்கண்டார் அருளி செய்த சிவஞானம், இதுதான் தலைமையான நூல், சிவஞான போதம். அதன் பிறகு அருளந்து சிவாச்சார் அருளி செய்த சிவஞான சித்தியார், அது பரபக்கம் சுபக்கம். அதன் பிறகு அவரே அருளி செய்த 20 ஆக 6 நூல். 14 கழிச்சா 6 கழிச்சா எவ்வளோ? 8. இதுல 4 அதுல 4 இல்லையா? 14. அந்த 8 நூல் செய்த சிவராஜதானி சிங்கம் உமாபதி சிவாச்சாரி இல்லையா? அந்த சுவாமிகள் செய்த 8 நூலில் 1 போற்றி பகருடை, 2 நெஞ்சுபிடித்துவது, 3 திருவருட்பயன், 4 சிவபிரகாசம். இந்த 4 நூலையும் நாம் படிக்க போறோம். 4 நூலையும் படிக்க போறோம். அதன் பிறகு கொடிக்கவி, அதன் பிறகு வினாவென்பா, கொடிக்கவி வினாவென்பா, உண்மை நெறி விளக்கம். நாங்க படிச்சது உண்மை விளக்கம், உண்மை நெறி, உண்மை வழி. அது தசகாரியங்களை விரிவா சொன்னோம். உண்மை நெறி விளக்கம். அதன் பிறகு சங்கற்ப நிராகரணம் ஆக 8 நூல். இந்த 8 நூல்ல 4 நூல் படிக்கிறோம். அதுல நாம படிப்பது போற்றி பகருடை. உமாபதி சிவாச்சாரியார் தமிழ்நாட்டில தில்லை, அதாவது இன்றைக்கு சிதம்பரம் என்று வழங்குகிற கோவில்ல நடராஜாவுக்கு தினமும் பூசை பண்ற சிவாச்சாரியார். சிவத்தை சிந்திப்பதால் சிவகுரு என்று அவருக்கு பெயர். ஆச்சாரியார் என்றால் மேலானவர் என்று பொருள். அது ஆசிரியர் என்பது ஆச்சாரியார் வந்தது இல்லையா? ராஜகோபால் ஆச்சாரியார் என்று தமிழ்நாட்டுல ஒரு இந்தியாவில சொல்லுவார். அது மாதிரி அவர் சிவத்தை உள்ளத்துக்குள்ளே ஆசிர்ப்பதால் ஆச்சாரியார் என்று பெயர். அப்படி அந்த ஒரு மரபுல வந்தவர். தில்லைவாழ் அந்தணர்கள் என்பது தில்லைக்கே ஒரு 3000 பேர் இருப்பதாக ஒரு வரலாறு நமக்கு சொல்லுகிறார்கள். அதுல ஒருத்தர். அவர் தினமும் அவரை யார் அந்த 3000 பேர்ல சிவ பூஜை நடத்தில நடராஜரை பூஜை பண்றாங்களோ அவங்க அன்னைக்கு நடராஜரா பூஜிக்கணும். அதனால அவரை போய் வீட்டுல இருந்து ஒரு பல்லக்கில் எடுத்துக்கொண்டு விளக்கு, இங்கெல்லாம் விளக்கு காமிப்பது என்பது ஒரு மெஜஸ்டி, ஒரு பெரிய மரியாதை நிமித்தம் விளக்கோட வருவது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு விளக்கல்ல, அந்த விளக்கு பிடிச்சிட்டு ஒருத்தன் வருவான், அதுக்கு தீவட்டின்னு பேரு. அப்படின்னு தெரியுமா? இவரை பிடிச்சா உனக்கு விளக்கம் கிடைக்கும்னு அதுக்கு பொருள். இவரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விளக்கம் கிடைக்கணும்னு பொருள். நமக்காக இப்ப தீவட்டி முடிச்சுட்டு போறமே கண்ணில்லாதவன் யாருக்கு பிடிச்சிட்டு போறேன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தானே தவிர அவருக்கு தான் கண் இல்லையே. அது மாதிரி சுவாமி ஞானக்கண்ணுடையவர். இவரை வணங்கினால் விளக்கம் கிடைக்கும், தீவட்டி முடிச்சுட்டு. அப்படி தினமும் போவார். இவர் மாதிரி பலரும் போவார்கள். இவருக்கு உரிய பக்குவம் இருந்தது. அந்த பக்குவம் அப்படி வருகிற பொழுது ஒரு பகுதியை தாண்டி அவர்களுடைய பல்லக்கு சென்றது. ஒரு மேடை, அங்க ஒரு ஆசிரியர் சில மாணவர்களுக்கு பாடம் சொல்லுகிறார். அன்னைக்கு மேடை, இன்னைக்கு இந்த இது முன்னால கொண்டுக்கணும், 2 ஒண்ணுதான் நினைச்சுங்க. அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அவர் பக்குவம் இவருக்கு தெரிஞ்சது. அதனால அவர் சொன்னார், பட்டகட்டையில் பகல் குருடு போகுது. பட்டகட்டைனா வெட்டின மரத்துல செய்த பல்லக்கு. குருடு என்பது பகல் நேரத்துல தீவட்டி ஒடிச்சுட்டு போறாங்க. இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, ஏன்னா சில பேருக்கு தான் தெரியும். உலகையல்ல ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு வச்சுக்க. இப்படி சொல்லி பாக்குறேன் நான். நம்ம வீடுகள்ல இப்ப நமக்கு ஒரு கல்யாணத்துக்கு நாமும் மனைவியும் போறோம்.
நம்முடைய தங்கையும் வந்திருக்கிறாங்க. ஒரு 2000 பேர் கூடியிருக்கிற நிகழ்வது. நம்முடைய தங்கை என்னுடைய மனைவி கொஞ்சம் ஆகாது. என் தங்கை மனைவிக்கு பெரும்பாலும் உலகையில் ஆகாது. அதனால நேரடியா பேசுறதுக்கு அந்த கூட்டத்துல என் தங்கை என்ன பண்ணியிருப்பாங்க, என் மனைவிக்கு பிடிக்காத ஒரு செல்ல வலுவா சொல்லி இருப்பாங்க. எல்லாரும் கேஷுவல் எடுத்திருப்பாங்க. ஆனா என் மனைவி என்ன பண்ணி எடுத்திருப்பா, பாத்தீங்களா உங்க தங்கச்சி எப்படி சாடையா பேசினான்னு. அப்ப அந்த உள்ளம் மட்டும் வாங்கிடுச்சு பாருங்க. 2000 பேர் வாங்கல. அது மாதிரி பல கோடி பேர் தொல்லையில் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவருக்கு மட்டும்தான் என்ன தெரிஞ்சது, பட்டகட்டையில் பகல் குருடு போகுதுன்னு சொல்லினுடைய ஆழம் அவருக்கு தெரிஞ்சது. அந்த பல்லக்கு வெட்டி இறங்கினார், கீழே போனார், கீழே விழுந்து மீண்டும் அவருடைய அந்த குரு பக்தியை நாமெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக அவருக்கு இருக்குது. அதனாலதான் பட்டக்கட்டையில் பகல் குருடு போதுன்னு சொன்னார். இப்படி சொன்னா அது சிலர் உள்ளத்தை பாதிக்கும். பட்டினத்தாருக்கு அப்படித்தான் ஒரு ஓலை கொடுத்தாங்க இல்லையா, இந்த காதற்ற ஊசியும் வாராது காணும். காணும் என்ன அர்த்தம், நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக. எதற்கு, கடைவழிக்கே. உனக்கு எப்பொழுதும் அது கூட வாராது என்று காட்டினார். அந்த சொல் அவரை ஆற்றுப்படுத்தியது. அதுபோல இந்த சொல் உமாபதி சிவத்தை ஆற்றுப்படுத்தியது. உடனே அவர் பின்னால போய் வணங்கினார். இவரை பற்றி இன்னும் எதிர்காலம் தெரிந்துக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல நூலுக்கு பாவு கஞ்சி போடுவாங்க. நீங்க அடைஞ்சிட்டு இருக்கிற சட்டையெல்லாம் கஞ்சி போட்ட சட்டை தான், அது போடுவாரு. அப்படி போடுகிற பகுதியில போய் குருநாதர் கஞ்சியை வாங்கி குடித்தார். அப்பெல்லாம் பாத்திரம் கிடையாது, இப்படி கைய வைக்கணும், இப்படி கை வைக்கணும், அப்படியே ஊத்துவாங்க, குடிக்கணும். ஆனால் அப்பெல்லாம் ஊத்துற மக்கள் இருந்தார்கள். அப்படி கஞ்சியை ஊத்துனாங்க, குருநாதர் குடிச்சார். இந்த கீழே கை வெளியே ஒழுகும். இன்னைக்கு வேணா வீட்டுல நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை தண்ணிய கையில வச்சு குடிச்சு பாருங்க, கையில ஒழுகும். அதை பிராக்டிக்கல் பண்ணி பாருங்க, கையில ஒழுகும். அந்த ஒழுகிறத அப்படி கையில குடிச்சார். அவர் பக்குவம் தெரிந்தது. அவருக்கு ஞான உபதேசம் செய்தார். அப்படி உபதேசித்தவர் மறைஞான சம்பந்தர். இது இன்னொரு வரலாறு உண்டு. திருவண்ணாமலையில குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் இருந்தார். குருவுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது குருநாதருக்கு ஒரு நாள் வாந்தி வந்தது. உடனே அவர் கீழே சிந்தாம இருக்கிறக்காக கையில போய் அந்த மாணவர் கையில பிடிச்சார். வாந்தி எடுத்தோடனே கையில விடாத இடத்துல போய் விடுப்பா அப்படின்னு உடல் தளர்ச்சியால சொன்னார். வெளியில வந்து பார்த்தார், இது கால்படாத இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தார். கையில பிடிச்சிட்டார். நினைச்சு பாருங்க, வாந்திய கையில பிடிக்கிறதே இந்த காலத்து பொம்பளைகளுக்கு கஷ்டம். குழந்தை வாந்தி எடுத்தா கையில பிடிக்கணும். சில பேர் வாயை பொட்டிடுவாங்க. ஆனா வாயை அடைச்சிட்டா வெளியில வராது பாருங்க. அது மூக்கு வழியா போய் சில நேரம் போயிருங்க. வாந்தி வந்தாலும் ஏப்பம் வந்தாலும் கொட்டாய் வந்தாலும் வெளியில் தள்ளி வேண்டான்னு வெளியே கொடுக்குது. அதை அடைக்கப்படாது, அதை வெளியில தள்ளிடணும் இல்லையா. அது மாதிரி அந்த எச்சத்தை வாங்கி அப்படியே குடித்தாருங்க. என்ன பக்தி! இவர் கஞ்சியை குடித்தார், அவர் குருநாதரோட வந்து வாந்தியை குடித்தார். இது மாதிரி 2 தான் எனக்கு தெரியும். இது மாதிரி பல அற்புதங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சிந்தனைக்கு 2 உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அப்படி அவர் அந்த ஞான உபதேசம் மறைஞான சம்பந்தர் இடத்துல பெற்றார். உடனே காலையில பார்த்தா தில்லையில எல்லாரும் அந்தணர்கள் எல்லாம் இப்படி நம்ம மரபல்லாதரிடத்துல இவர் கஞ்சி வாங்கி குடித்தாருன்னு ஊர்வலம் தெரிஞ்சு போச்சு. அப்பவே வாட்ஸ்அப் வந்திருக்கும் போல் இருக்கிறது, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமா. அப்ப உடனே அவர் நம்மள ஆகாதவர்னு தள்ளி வச்சுட்டாங்க. அன்னைக்கு பாவம் அண்டமுழுடைய ஐயர் அங்க இல்ல. இருந்திருந்தா அவர் நம்ம சுவாமின்னு காலை விழுந்து வணங்கியிருப்பார். அடியார வணங்குறவர் தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற சிவாச்சாரியார். என்னையே வணங்குவார்னா பாருங்களேன், அவருடைய அறியாமை நான் என்னன்னு சொல்றது. பாவம், அவருக்கு நல்லறிவு கிடைக்கட்டும். அவர் வணக்கம் சென்னியப்பனாருக்குரியது என்று நான் நெஞ்சார சொல்லுவேன். அவர் சொல்லுவார், அதனாலதான் கையால உங்களை வணங்குறாங்க. வணங்குறதுனா கீழே விழுந்தா வணங்குவார்.
நல்ல பண்பெல்லாம் நமக்கு வர வேண்டும். அப்படி அவர்கள் போய் வணங்காம ஒதுக்கி வச்சுட்டாங்க. சாமி தினம் பூஜை பண்ற சிவலிங்கம் அங்க போயிடுச்சு. எங்க காலையில பார்த்தா சிவலிங்கத்தை காணோம். நாம் அந்த பெட்டகத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டார். இதே மாதிரி பெட்டகம் பட்டினத்தார் வரலாலேயும் வருகிறது. அது விரிக்கும் பெருகும். அதனால நான் இதுக்கு மட்டும் வர்றேன். அப்புறம் பிறகு கொடியேற்று விழா நடத்தினார்கள். தில்லையில கொடி ஏறவில்லை. உமாபதி சிவம் வந்தால் கொடி ஏறுங்கிற மாதிரி ஒரு குறிப்பு அசரீரி வாக்கு வந்ததே. உடனே உமாபதி சிவத்தை போய் உரிய முறையில வணங்கி வரவேற்றார்கள். வந்தார், கொடிக்கவி பாடினார். தில்லையில அந்த கொடி மேல ஏறி விழா நடந்தது. இது சுருக்கமான அவருடைய வரலாறு. உமாபதி சிவம் அவர்கள் ஒரு நாள் தில்லையில அவர் கொற்றவன்குடியில் இருக்கிற பொழுது தினமும் விறகு கொடுப்பார் அமுது மடத்துக்காக. அவருக்கு பேர் பெற்றான் சாம்பன் என்று பெயர். அவருக்கு விறகு கொடுத்து வருகிற பொழுது ஒரு நாள் மழை பெய்ந்தது, விறகு கொடுக்க முடியல. அடுத்த நாள் விறகு ரெண்டையும் சேர்த்து கொண்டு போனார். சிவபெருமான் அவருக்கு ஒரு ஓலை கொடுத்தார். ஓலை கொடுத்து ஆட்கொண்டவங்கள்ல நமக்கு 2-3 பேர் சொல்லலாம். சுந்தரரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். பட்டினத்தாருக்கும் ஓலைதான், இவருக்கும் ஓலைதான் ஒண்ணு கொடுத்தார். அந்த ஓலையில இன்றைக்கு இந்த கடிதம் எழுதுகிற முறையில ஃப்ரம் டு மெசேஜ் போட்டு ஒரு அருமையான கடிதம். அது அந்த ஓலையை கொண்டு போய் அவர் கொடுத்தார் உமாபதி சிவத்தலத்துல. அதில் எழுதி இருந்தது, அடியார்க்கு எளியன். கடவுளுடைய சௌலபியம் பாருங்க. அடியார்க்கு எளியன், சிற்றம்பலவன், கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. ஃப்ரம் அடியார்க்கு எளியன், சிற்றம்பலவன், டு கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. மெசேஜ், படியின் மிசை பெத்தான் சாம்பனுக்கு பேதம் அற வேறுபாடு அற தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. அப்பொழுதே அவருக்கு முத்தி கொடுத்தார். கொடுத்த உடனே அவங்க மனைவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்காரரை கொண்டு போட்டாங்க. மன்னன் வரைக்கும் போயிட்டு மன்னன் வந்து உமாபதி சிவத்தை வணங்கி, சுவாமி நீங்க சொல்றது எனக்கு புரியுறது, பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி உங்களை யாராவது ஒருத்தர் எங்கள்ல ஒருத்தர் முத்தி கொடுங்கன்னு கேட்டார். உமாபதி சிவம் பார்த்தார், ஒருத்தர் அந்த பக்குவம் இல்லை. அப்ப நீங்கெல்லாம் இல்ல போலக்குது, இருந்திருந்தா உங்கள எல்லாத்தையும் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அப்படி பார்த்தாரு, முள்ளிச்செடி ஒண்ணு தினமும் அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் விழுந்து புனிதத்தன்மை அடைந்திருந்தது. இன்னைக்கு நீங்க கிராமங்கள்ல தமிழ்நாட்டுல தீர்த்த வாரில தண்ணியை பிடிச்சி தலைமையில வச்சுக்குவாங்க. இன்னைக்கு அது நடக்கு. அந்த தீர்த்தம் விழுந்து அந்த முள்ளிச்செடி பக்குவமாக இருந்ததே. அந்த முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார். இப்படி முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த வரலாறு நம்முடைய நாட்டிலே உண்டு. அவர் செய்த நூல்தான் 8 நூல் நான் உங்களுக்கு சொன்னேன். அதிலே சிவஞான போதம் முதல் நூல், பிறகு சிவஞான சித்தியார் வெளிநூல், சார்பு நூல் சிவபிரகாசம். இதுல நாம் படிக்கிற நூல் போற்றி பகருடை. அதன் விளக்கத்தை பற்றி நான் அடுத்த வகுப்புல சிந்திப்போம். ஒரு வகுப்பு முடிஞ்சா அந்த பழைய நினைவூட்டுவதற்காக சுவாமி என்னை சொல்ல வைத்தார் என்று சொல்லி உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் தொண்டனிட்டு வணங்கி நாம் ஒரு கிளாஸ்ல ஆனந்த யோகத்தை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ அமைதிப்படுத்தி இருக்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தால் நான் மகிழ்வேன் என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. அனைவருக்கும் அடியனுடைய கண்டனிட்ட வணக்கம். ஐயா ஓதாமூர்த்தி ஐயா, ஐயா திருவடி ஐயா, ஐயா திருவடி ஐயா கையை உயர்த்தி இருந்தாருங்கய்யா. அப்படியா? ஆமா, என்னங்க. சரிங்கய்யா. அந்த திருவடி ஐயா தான் அந்த பொருள்களை வாங்கி கொடுத்தார். அதற்காக உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருப்பாரோ என்னமோ நினைக்கிறேன். நாமளும் கையை உயர்த்தி அந்த பெரியவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். சிவகுமார் ஐயா. ஐயா சிவாயம் ஐயா. ஆனா அவங்க மகுடம் மட்டும் சொல்லிடுறேன், நேரம் முடியுது. தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா காவாய்
தாய் கனகத்திரளே போற்றி, கைலை முற்றி மலையாள இன்றைக்கு சிற்றம்பலம்